ஓகே. பேசிக்கலி நான் ஒரு வாட்ச் என்தூ ஒரு காலத்தில். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் எவ்வளோ வாட்ச் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னு. ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து ரோலெக்ஸ்லேருந்து ஹைரெக்ஸ் வரைக்கும், பால்மெயின்லேருந்து விடிபி வரைக்கும் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தேன். பட் இது எதுவுமே காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. ஒன்ஸ் பெருசானதுக்கப்புறம் நம்ம வந்து பயங்கரமான வாட்சஸ்ஸு, சூப்பரான ஹைடெக் வாட்சஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். மொரலஸ் நம்ம எல்லாருமே இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்போம் கொஞ்சமாச்சு. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன், ரொம்ப டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வாங்கலாம், இது வாங்கலாம், அது சூப்பராக இருக்குது, அதை வாங்கிடலாமே அப்படின்னு. கடைசியில் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி எடுத்த வாட்ச் தான் இந்த வாட்ச்சு. அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறியானா கிடையாது, யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி நானும் நடிக்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வாட்ச்சு. இந்த வாட்ச் ஏன் வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன்னா, தி கேசியோ F91W வாட்ச் பற்றி நாலேஜ் இருக்கிறவங்க இல்லை வாட்ச் எந்தூவாக இருக்கிறவங்களுக்கு இதோட வேல்யூ என்னென்னு தெரியும். ஆனால் சும்மா வாட்ச் பற்றி தெரியாதவங்க இது சாதாரண வாட்ச் மாதிரி இருக்குன்னு மேலோட்டமாக விட்டுட்டு போயிடலாம். இது ஆக்சுவலி இதை பற்றி சொல்லணுன்னா வந்து இது ஒரு வின்டேஜ் வாட்சுங்க. இப்போது பைக் பற்றி உங்களுக்கு தெரியும்னா வந்து ஒரு பழைய காலத்து ராயல் என்ஃபீல்டு எப்படி, ஒரு RX100, RD 350 இதெல்லாம் எப்படியோ, காரில் வந்து அம்பாஸ்டர், மாரிஸ் எல்லாம் எப்படியோ அந்த மாதிரி வாட்ச்சில் இது ஒரு வின்டேஜ் வாட்சுங்க. ஆக்சுவலி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் பிரசிடெண்ட்டான பராக் ஒபாமாலேருந்து மோஸ்ட் ஃபேமஸ் டெரரிஸ்டான ஒசாமா பின் லாடன் வரைக்கும் எல்லாருமே இந்த வாட்ச் கட்டியிருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த வாட்சை பேன் கூட பண்ணியிருந்தாங்க ஏர்போர்ட்டில். இந்த வாட்ச் யூஸே பண்ண முடியாது ஏர்போர்ட்டில் போயிருந்தாங்கன்னா. ஏன்னா இந்த வாட்ச்சில் வந்து அலாரம் செட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக அந்த அலாரம் அடிக்கும்போது பாம்பு பிளாஸ்ட் ஆகிற மாதிரிலாம் நம்ம பின் லாடன் பண்ணி வச்சுருந்தப்படி, அவங்க ஆளுங்களும் நிறைய பண்ணி வச்சுருந்தப்படி. ஸோ அன்றைக்கெலாம் வந்து சம் கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து இந்த வாட்ச் ஏர்போர்ட்டுக்கு கட்டிட்டு போனாலே வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு 2 வின்டேஜ் வாட்ச் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வயசான காலத்தில் ஒரு 40-50 ஆனதுக்கப்புறம் உங்கள் சன்னுக்கோ உங்கள் பேர பசங்களுக்கோ வந்து யூ கேன் கிஃப்ட் இட், அண்ட் தட் வில் பி த பெஸ்ட் எவர் கிஃப்ட்னு என்னால் சொல்ல முடியும்.